பற்றிய அறிவு பயணத்திற்கு செல்லவிருக்கிறோம். அவர் அஞ்சனேயர், பஜரங்கபலி, மாருதி என்றும் அழைக்கப்படுகிறார். ஹனுமானின் பிறப்பு. ஹனுமான் வாயு பகவான் மற்றும் அஞ்சனா தேவி அவர்களின் புதல்வர். அவர் ஒரு வானரமாக பிறந்தாலும் அவரிடம் அபூர்வமான தெய்வீக சக்திகள் இருந்தன. குழந்தை பருவத்தில் சூரியனை ஒரு பழமாக நினைத்து தின்றுவிட முயன்றார். வீரத்திற்கும் பக்திக்கும் உருவமானவர். ஹனுமான் ராமாயணத்தின் மிக முக்கிய பாத்திரமாக விளங்குகிறார். அவர் லங்கா நகரத்திற்கு சென்று சீதை அம்மாவை கண்டுபிடித்தார். ராவணனின் சேனையை விரட்டினார் மற்றும் லங்காவை எரித்து அழித்தார். ராமபாணம் வெற்றி பெற உதவி செய்து சஞ்சீவினி மலையை தூக்கிச் சென்று லட்சுமணனை உயிர்ப்பிக்க செய்தார். ஹனுமானின் வல்லமை. இவர் அணுகிரகத்தை தாங்கும் சக்தி பெற்றவர். ஒரு கணத்தில் கடலை கடந்து செல்லக்கூடியவர். எந்தவித சூழ்நிலையிலும் அஞ்சாமல் போராடும் வீரர். ஹனுமான் பூஜையின் மகிமை. ஹனுமானை பூஜிப்பதால் பயம் நீங்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், தன்னம்பிக்கையும் வெற்றியும் பெருகும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹனுமான் சாலிசா, ஆஞ்சநேய, அஷ்டோத்திரம் போன்ற மந்திரங்களை சொல்லலாம். பக்தியுடன் அவர் வழிபட்டால் அவர் நம்மை எப்போதும் பாதுகாப்பார். முடிவுரை. ஸ்ரீ ஹனுமான் வீரத்திற்கும் பக்திக்கும் அடையாளம். அவரது வாழ்க்கையிலிருந்து நாம் அயராத மனப்பகுவம், பக்தி மற்றும் துணிச்சல் ஆகியவற்றை கற்றுக்கொள்ளலாம். ஜெய ஸ்ரீராம். ஜெய ஹனுமான். நன்றி.